குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில ஈடுபட நினைக்கிற ஒவ்வொருத்தனும் கொலை நடுங்கிற அளவுக்கு ஒரு புதிய தண்டனையை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது. இப்படிப்பட்ட குற்றவாளியை அந்த பொண்ணோட உறவினர்கள் பரிதாபப்பட்டு போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனோட உடல் உறுப்புகளை ஒவ்வொன்னா வெட்டி எடுப்பாங்க. இப்படி இந்த கொடூரமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் குற்றவாளி அவனுக்கு கொடுக்க போற தண்டனையை நினைச்சு வாய் விட்டு கதறான். ஆனா யாரும் கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டாங்க. 12 வயசு பாப்பாவை பாலியல் துன்புறுத்தல் பண்ணா சும்மாவா விடுவாங்க? அந்த குற்றவாளியை இப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பாவும் பாக்குற மாதிரி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் இவனோட ஒரு கையை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனா அந்த அப்பாவுக்கு ஆத்திரம் அடங்கவே இல்லை. மறுபடியும் அடுத்த நாள் அவனோட ஒரு கையையும் இன்னொரு காலையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அதை சகிக்க முடியாம அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க அப்பா மட்டும்தான் வந்திருக்காரு. இப்போ இவனுக்கு 2 கை 2 கால் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறாங்க. இப்போ இந்த குற்றவாளியால யாரோட துணை இல்லாம ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அடுத்த நாள் அவனோட கிட்னியையும் கட் பண்ணி எடுத்துறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு இன்னும் ஆத்தம் தீரல. அடுத்ததா 5வது ஆபரேஷனும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல அவனோட ஆண் உறுப்பையும் கட் பண்ணி எடுத்துறாங்க. அடுத்ததா 6வது ஆபரேஷனும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைம் அவனோட உடம்பு மேல உள்ள தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துறாங்க. இப்போ அவனை பார்க்கவே ரொம்ப கொடூரமா அழுகி போன பொணம் மாதிரி அவ்வளவு கேவலமா இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா அவனை மன்னிச்சு அங்க இருந்து கிளம்பிட்டுறாரு. இனிமே அவன் உயிரோட இருந்தாலும் ஒரு செத்த பொணத்துக்கு சமம். இது போல தண்டனையில நம்ம நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம அக்கா தங்கச்சிங்களும் ரொம்ப சேஃப்டியா இருப்பாங்கல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.